வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து வாழைப்பழம் மில்க் ஷேக் இல்லைன்னா பனானா மில்க் ஷேக். ஸோ இது வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப குயிக்காக ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ரெசிபி இது நல்ல ஒரு வெயிட் கெயின் ரெசிபியும், குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குற ரெசிபியும். ஸோ வாங்க இது செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் எந்த வாழைப்பழம் வெரைட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூனு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு இனிப்புக்காக. இன்கேஸ் பெரியவங்க சாப்பிட்றீங்க, உங்களுக்கு இனிப்பு வேணான்னா நீங்கள் வந்து சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரி இனிப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அது நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். அடுத்ததாக வந்து ஒரு ஏலக்காய் வந்து முழுசாக இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 6லேருந்து 7 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா நம்ம மில்க் ஷேக் நல்லா சில்லுன்னு இருக்கும். இது கூட வந்து 2 கப் அளவுக்கு வந்து காசி ஆற வச்ச பால் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம பனானா மில்க் ஷேக் வந்து பாருங்கள் ரெடி ஆகிடுது. பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. வாசனையும் வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்ததுனால அந்த வாழைப்பழத்தோடு சேர்த்து நல்லா கம்மந்து வாங்க. இது வந்து நம்ம ஒரு கிளாஸில் வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், போர் பண்ணும்போதே, அதாவது ஊற்றும் போதே பாருங்கள் நம்ம கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திக்காக க்ரீமியாக இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லா அருமையாக இருக்குது. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம பனானா மில்க் ஷேக். இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ரொம்பவே எனர்ஜி கிவிங், ரொம்பவே குயிக்காக எனர்ஜி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா திக்காக க்ரீமியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.